So next token types le punctuators பார்க்க போறோம் and also program for identifiers. So identifiers நமக்கு தெரியும், that is alphabet வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும், அப்படி இல்லனா underscore வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். So அதே மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணும்போது ரெண்டு வேர்ட் யூஸ் பண்ணும்போது so ஒரு வேர்டுக்கு அப்புறம் அடுத்த வேர்ட் வரும்போது அது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் அப்படியும் யூஸ் பண்ணலாம் ஐடென்டிஃபையர்ஸ். ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதேமாரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம், ஒரு ஸ்மால் ஏ அண்ட் கேபிட்டல் ஏ வச்சு பார்க்க போகிறோம் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இந்த ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏ இது வந்து தனித்தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அதோட வேல்யூஸ். ஸோ வந்து நம்மளுக்கு C++ கேஸ் சென்சிட்டிவ் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐடென்டிஃபையர்ஸில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பங்க்சுவேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பங்க்சுவேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டோக்கன் டைப்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சைடு இப்போ இங்கிலீஷில் எப்படி ஒரு கிராமர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி C++ ப்ரோக்ராமிங்க்கு இதெல்லாம் கிராமர்ஸ் டோக்கன் டைப்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பங்க்சுவேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு C++ கிராமர் மாதிரி. ஸோ பங்க்சுவேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்பிள்ஸ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா டீலிமிட்டர்ஸ்னு சொல்லலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து சிலையும் ஜாவாலையும் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் தான் நம்ம C++லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பங்க்சுவேட்டர்ஸ் அதில் வந்து மெயினாக அந்த கொஷின் மார்க், செமிகோலன், கோலன் இதெல்லாம் நம்ம பங்க்சுவேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். இந்த செப்பரேட்டர்ஸ் அது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பங்க்சுவேட்டர்ஸ் தான், தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பங்க்சுவேட்டர்ஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுமாரி அந்த பேரந்தசிஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டீலிமிட்டர்ஸ்ன்றது மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கம்மா யூஸ் பண்ணுவோம். ஸோ செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டீலிமிட்டர்ஸ் அதுவும் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பங்க்சுவேட்டர்ஸ் தான். கம்மா ஆப்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ்லையும் பார்த்தோம், இந்த பங்க்சுவேட்டர்ஸ்லையும் கம்மா வருது. ஸோ செப்பரேட்டர்ஸ் அந்த ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் அதெல்லாம் வருது, ஸ்கொயர் ப்ராக்கெட், பேரந்தசிஸ் இதெல்லாம் வருது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ் அது இன் பிட்வீனில் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பேர் தான் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் பற்றி கொடுக்குறது, அவுட்புட் பற்றி கொடுக்குறது அந்த டீட்டெயில்ஸ்லாம். ஸோ இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20, சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி சம். ஸோ இன்புட் அவுட்புட் அதை பற்றிலாம் கொடுக்குறது தான் தட் இஸ் மோர் தென் ஒன் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். அது வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேரந்தசிஸ் அது பார்த்திங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி கிளியர் ஸ்க்ரீனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளியர் ஸ்க்ரீன் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அவுட்புட் வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் கிளியர் பண்ணுறதுக்கு அது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்டு மெயின் இல்லை வாய்ட் மெயின் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஃபங்க்ஷன் கால்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் கோயிங் டு பி அ ரிலேஷனல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அதை சொல்லலாம். அதுக்கு தான் அந்த பேரந்தசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா டு இண்டிகேட் த சிங்கிள் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேஸ். ஸோ இங்கே அரே வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ட் நம்பர் ஆஃப் 5, கேரக்டர் நேம் ஆஃப் 50. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஸ் தான், செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அரேவை. ஸோ அதுக்காக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கம்மா. ஸோ கம்மா பார்த்திங்கன்னா யூஸ்ட் அஸ் ஏ செப்பரேட்டர். ஸோ செப்பரேட்டர், டீலிமிட்டர், ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த கம்மா யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20, சம். ஸோ இதுக்காக இந்த கம்மா ஆப்ரேட்டர் இல்லை கம்மா பங்க்சுவேட்டர்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செமிகோலன் பார்த்திங்கன்னா எவரி எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ அங்கே முடிக்கும் போது நம்ம ஒரு செமிகோலன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டெர்மினேட் அந்த இடத்துல ஒரு முடிக்கும் போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 20, சம். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு இது முடிக்கிறோம். ஸோ செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த இன்புட் நம்ம கொடுக்குறோம், 2 இன்புட்ஸை. ஸோ அந்த இடத்துல முடிக்கும் போது ஒரு செமிகோலன். சி அவுட் லெஸ் தென் சம் அங்கே அவுட்புட் கொடுக்குறோம். ஸோ அங்கே ஒரு முடிக்கும் போது அங்கே ஒரு செமிகோலன் நம்ம கொடுக்குறோம். ஸோ எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஸோ டெர்மினேட் அந்த இடத்துல முடியும் போது we are going to give a semicolon. So அதுக்கு தான் இந்த செமிகோலன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலன். இட் இஸ் யூஸ் டு லேபிள் a statement. ஸோ ப்ரைவேட் கோலன். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ஸில் நிறையா பார்த்தோம். என்டர் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அந்த இடத்துல ஒரு கோலன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஈக்குவல்ட்டுக்கு பதில் அங்கே ஒரு கோலன் யூஸ் பண்ணும்போது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஒரு கோலன் வந்துட்டு அப்புறம் நம்ம அந்த 2 வேல்யூஸ் கொடுத்துட்ட பிறகு அது நம்மளுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த கோலன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பாயிண்டர் சிம்பிள். அது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் கோயிங் டு பி அ மல்டி லைன் கமெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ்
பாயிண்டர் சிம்பிள் இருக்குது. திஸ் இஸ் ரிட்டன் பை மை செல்ஃப் டு லேர்ன் சிபிபி. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு நம்ம எழுதுகிறோம். அதேமாரி யாருக்காவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா அது அந்த டைமில் அதுமாதிரி எழுதிக்கலாம். ஆனால் அது கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது எடுத்துக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின், அந்த ஓப்பன் பிரேஸ், இன்ட் x = 10 அந்த வேல்யூலாம் அதை எடுத்துக்கும். திருப்பி இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சிங்கிள் லைன் கமாண்ட் டு சம் எக்ஸ் அண்ட் ஒய், அதையும் அதை எடுத்துக்காது. கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது எடுத்துக்காது. நெக்ஸ்ட்டு சம், சி அவுட், இந்த க்ளோஸ் பிரேஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் சிம்பிளையும் ஸ்லாஷ் பாயிண்டர் சிம்பிள் அண்ட் டபுள் ஸ்லாஷ் இது பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணும்போது அதை எடுத்துக்காது. ஸோ ஆல்ரெடி வந்து டர்போ C++ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க சிஸ்டமில், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து ஐடென்டிஃபையர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம், C++ ப்ரோக்ராம். ஸோ ஃபைல் போய்ட்டு நியூ கொடுத்துட்டு #include iostream.h, நெக்ஸ்ட் #include conio.h, இது ரெண்டுமே ஹெடர் ஃபைல் நம்மளுக்கு தெரியும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் void main, that is a function. void na empty நம்மளுக்கு தெரியும். open brace யூஸ் பண்ணிங்க. next int small a, int capital A. so இந்த C++ நம்மளுக்கு தெரியும், that is going to be a case sensitive. so intன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் keyword, அதெல்லாம் white கலர்ஸில் வரும். next வந்து C out, enter the values of small a and capital A. so identifiers நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம வந்து வேரியபிள்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். அதேமாரி ரெண்டு வேர்டாக இருக்கும்போது ரெண்டாவது வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் ஐடென்டிஃபைஸ் பற்றி. இது வந்து ஒரு டோக்கன் டைப்ஸ். அடுத்து C out, Cin greater than small a, அதேமாரி இன்புட் வந்து அடுத்தது கேபிட்டல் A செட் பண்ணணும். அடுத்து C out, enter the values of that I have entered this. that I have entered are small a, அடுத்தது பார்த்தீங்கன்னா கமா ஆப்ரேட்டர் அது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கேபிட்டல் A செமிகோலன். அடுத்தது get ch கேரக்டர் வந்து கெட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் க்ளோஸ் பிரேஸ். ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஷார்ட்கட் ஃபார் சேவ் வந்து F2. அதுக்கு முன்னாடி வந்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். அது எது கொடுக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபைல் போய்ட்டு சேவ் பண்ணிங்க. ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்னால ஷார்ட்டாக IDEN.cpp சேவ் பண்ணோம் C++க்கு, அது தெரியும் நம்மளுக்கு. அடுத்தது Alt F9 ஃபார் கம்பைல். ஸோ வார்னிங் 0, எரர் 0. Control F9 for run. ஸோ 3, 4 கொடுக்கும்போது entered number is 3,4 அப்படின்னு வருது. the values I have entered are 3,4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த voidக்கு பதில் integer யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி int நம்ம யூஸ் பண்ணும்போது திருப்பி அது ஃபைல் போய்ட்டு சேவ் பண்ணுங்கள் F2. கம்பைல் பண்ணும்போது வார்னிங்ஸ் வருது நம்மளுக்கு, ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் ஏ வேல்யூன்னு. ஸோ ரன் பண்ணும்போது 5,6 ஸோ அவுட்புட் வருது. பட் பார்த்தீங்கன்னா வார்னிங்ஸ் வருது. அது என்ன ப்ராப்ளம்னா இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்கணும். ஸோ இன்டீஜர் int மெயின்னு யூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்கணும். void மெயின்னா தேவையில்ல. ஸோ இப்போ வார்னிங் 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5, 7 கொடுக்குறேன். 5,7ன்னு அவுட்புட் வருது. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகும், ஸ்மால் a அண்ட் கேபிட்டல் A. ஸோ டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் வந்து இது போயிட்டு சேவ் ஆகும். ஸோ திஸ் த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட்டர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே டோக்கன் டைப்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அவங்களுக்கு யூஸ் ஆகும். சிஎஸ் அண்ட் ஐடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். C++ ப்ரோக்ராமர்ஸ் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், and also share to your friends and also give comments. Thanks for watching.